நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். சன் டிவி வெளியிட்ட ஒரு செய்தி. அது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் சாட்டை எடுத்து தன்னைத்தானே அடித்து கொண்டார் இல்லையா? இதற்காக திமுக முன்னாள் நிர்வாகி ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு கொடுத்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அதை கண்டித்து தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி பொறுத்துக்க முடியாமல் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டார்ல, அந்த புகைப்படத்தை போட்டு சன் டிவி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. சீட் மறுப்பு, சாதகமான தொகுதி ஒதுக்காததால் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்ட அண்ணாமலையின் பெயர் பாஜகவின் வேட்பாளர் பட்டியலில் இல்லை, வேறு தொகுதிகளில் போட்டியிட மாட்டேன் என தலைமையிடம் அவர் உறுதியாக கூறிவிட்டதாக தகவல் வெளியாகின அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தகவல் கிடைத்ததா ஒரு கார்டு போட்டிருக்காங்க. இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் முன்பே அவர் சொல்லிட்டார், எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை, நான் இந்த தேர்தலில் நிற்க மாட்டேன், தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். எதாக இருந்தாலும் அவர் பாஜக தலைவராக மாற்றப்பட்ட போதும் எதாக இருந்தாலும் அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தேசிய தலைமை, அதாவது தலைமை, பாஜக தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதற்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்றத அவர் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கார். இவருக்கு ஆசை என்ன? தமிழக மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்றது தான் இவரோட ஆசை. அதற்காக என்ன வேணாலும் நான் பண்ண தயார் அப்படின்னு தான் இவர் இருக்கார். அதற்கு திமுக இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவரோட நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது சன் டிவி இந்த மாதிரியான ஒரு நியூஸை போட்டிருக்காங்க, அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சன் டிவி தான் போடுவாங்க, அண்ணாமலை மாற்றப்பட போகிறார், அண்ணாமலை அவர்கள் மீது தேசிய தலைமைக்கு நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரிலாம் கிளப்பி விடுவாங்க. ஏன் இப்படி ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஏன் இப்படி ஒரு செய்தியை யோசிச்சு பாருங்கள். எல்முருகன் அவர்கள் மத்திய இணை அமைச்சராக இருக்கார், அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுறாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடலை. என்னவா இருக்கும்? ஒருவேளை மத்திய பொறுப்பு ஏதாவது இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா? இப்படி ஏதாவது கிளப்பி விடலாம்ல? பண்ண மாட்டாங்க. ஆனால் முன்னாடி கிளப்பி விட்டாங்க, அண்ணாமலைக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க, பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்கன்னு. எது நடந்தாலும் நமக்கு நல்லது தான், நம்ம சந்தோஷம்தான். ஆனால் இந்த புகைப்படத்தை போட்டு இந்த மாதிரி இவங்க செய்திகளை வெளியிட்டிருக்காங்களே, இவங்களுக்கு எந்த அளவுக்கு வக்கர புத்தி மனசில். ஏன் ஸ்டாலின் அவர்கள் மனோ தங்கராஜுக்கு பொறுப்பு கொடுக்கல? இந்த செய்தியை போட வேண்டியதானே, பெருசுப்படுத்த வேண்டியதானே, இதை பற்றி டிபேட் நடத்த வேண்டியதானே. பொன்முடிக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல? இதை பற்றி செய்தி வெளியிட வேண்டியதானே, டிபேட் நடத்த வேண்டியதானே. செந்தில் பாலாஜி கருடை தன் கட்டுப்பாட்டில் கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய அன்பு தம்பி செந்தில் பாலாஜிக்கு ஏன் கோயம்புத்தூரில் தொகுதியை மாற்றி போட்டீங்க, தூக்கி அடிச்சிங்க? அதற்கான காரணம் என்ன? செய்தியாக போட வேண்டியதானே, டிபேட் பண்ண வேண்டியதானே. அதை பற்றிலாம் எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி செய்தி போடுவாங்க. அவர் அதிருப்தியில் இருக்கிறாராம். ஐயோ அப்படியா? அவர்லாம் எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்கார். அவர் சொன்னார், இந்த பதவிலாம் எங்களுக்கு வெங்காயம் மாதிரினார், பதவிலாம் எனக்கு வெங்காயம் மாதிரினார். நான் ஆடு வளர்த்து நான் இருந்துக்கிறேன், நான் ஆட்டு பண்ணை வச்சுப்பேன், விவசாயம் பண்ணிப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். அவர் அந்த மாதிரியான ஒரு ஆள். அவருக்கு பதவி மேலாம் ஆசை கிடையாது. அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கே விருப்பம் இல்லைன்னு சொன்ன ஒருத்தர், அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னாராம், எனக்கு வேறு தொகுதியெல்லாம் கொடுத்தா நான் நிற்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி. நயினார் நாகேந்திரன் அவர்களே வேறு தொகுதியில் தான் நிற்கிறாரு, சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர். அதே மாதிரி வானதி சீனிவாசன் அவரும் வேற ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுறாரு. இந்த சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோடு இருக்கும்போது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தொகுதியை கொடுத்தாச்சு, அவர் அந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னா, நாட்களும் அதிகமாக இல்லை அப்படின்னா, தமிழகம் முழுக்க இவர் எப்படி போய் பிரச்சாரம் பண்ணுவார்? இவர் எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணாதானே மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு எழுச்சி வரும். இவர் போன தேர்தலையே தமிழகம் முழுக்க எல்லா தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்போது நாட்களே போதுமான அளவு இல்லாத போது இவருக்கு ஒரு தொகுதியை கொடுத்து அங்கே மட்டுமே ஒரு பிரச்சாரம் பண்ண வச்சா எப்படி? அதனால தான் தமிழகம் முழுக்க இவருடைய தேவைன்றது ஒன்று இருக்குது.
இதை உணர்ந்த அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார். பாஜகவின் தேசிய தலைமையும் இதை தான் நினைக்குது போல். அதனால தான் தமிழகம் முழுக்க இவர் பிரச்சாரம் செஞ்சால் பாஜகவிற்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சதுனால மக்கள் செல்வாக்கு அதிகமாகும், ஓட்டு சதவிகிதம்ன்றது வெற்றி வாய்ப்புன்றது அதிகமாகும். அதற்கு அண்ணாமலைன்ற ஒரு சிங்கம் வேணும், அது தமிழகம் முழுக்க சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்றத உணர்ந்த தேசிய தலைமை அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. இவருடைய சேவை தமிழகம் முழுக்க தேவை அப்படின்றதுனால அவருக்கு இந்த தேர்தலில் இந்த பணியை கொடுத்துருக்குறாங்க. இது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது பதவி கிடையாது அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இது பதவி கிடையாது, பொறுப்பு அப்படிம்பாங்க. அவருக்கு தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு பொறுப்பு கொடுக்காம தமிழகம் முழுக்க பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பொறுப்பை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பெரிய பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு தொகுதியில் தனியாக நிறுத்தி அங்கே மட்டும் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடக்கி வைக்காமல் தமிழகம் முழுக்க சென்று சுற்றுப்பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி நம்மளுடைய கூட்டணியை நம்ம கட்சியை வெற்றி பெற பாடுபடுங்கள் அப்படின்னு சொல்லி மாபெரும் பொறுப்பை அண்ணாமலைக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நாம் இப்படி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் பாஜக, அதுதான் அண்ணாமலையோட உண்மை தொண்டனும் அதான் நினைப்பான். ஏன் அப்படின்னா அண்ணாமலை ஆதரவாளர்களும் அதுதான் நினைப்பாங்க. அதை இது மாதிரி திரிச்சு போடுறதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் அவர் ரொம்ப மன உடைந்து போகக்கூடிய ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் பதவியில் இருந்து வேணான்னு சொல்லி வந்தவர். ஐபிஎஸ் பதவி நீங்கள் எம்எல்ஏ சீட்டு மாதிரி கிடையாது, அது படித்து பாஸ் பண்ணணும். அது எல்லாராலையும் முடியாது. உதயநிதியால் முடியுமா? திமுக அந்த குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளால் ஏதாவது ஒரு அரசு பதவிக்கு படித்து பாஸ் பண்ணி போகக்கூடிய பதவிக்கு போக முடியுமா? முடியாதுல்ல. சவாலுங்க ஸ்டாலினுக்கு. இதை ஒரு சவாலாகவே எடுத்துக்கிட்டு இவங்க பண்ண முடியுமா? முடியாது. ஏங்க கலாநிதியோ தயாநிதியோ அவங்க பொண்ணை நீட்டுக்கு எக்ஸாம் எழுத முடியாமல் என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, என் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியலன்னு சொல்லி மேடையில் வச்சு அழுது புலம்புனார். ஏன்? படிப்பு வரல. ஆனால் அந்தளவுக்கு நல்லா திறம்பட படித்து ஒரு நாளைக்கே 2 தேர்வு எழுதினவரான் அண்ணாமலை அவர்கள். அப்படிலாம் இருந்தும் கூட அந்த பதவியை தூக்கி போட்டு மக்கள் சேவைக்காக வந்த ஒரு நபர் எப்படி இந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுவார். கேட்டாலே சிரிப்பாக இருக்குது. இதுக்கு சாட்டாயில் அடிச்சுக்கிற மாதிரியான புகைப்படம். இதில் நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். திமுக ஏதாவது ஒன்று கிளப்பி விடலாம், அதில் குளிர்காயலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களே உச்சக்கட்ட பயத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க இந்த தொகுதி கொடுக்காம மாற்றி விட்டது, சில நபர்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்காம நிறுத்தினது, வாய்ப்பை பறித்தது, இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. எந்த கட்சி வந்தாலும் கூட்டணி நாங்கள் சேர்த்துக்கிறோம், எவ்வளோ வேணாலும் நாங்கள் செலவு பண்ண தயாராக இருக்கிறோம். விளம்பரம், மூளைக்கு மூளை விளம்பரம் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே நமக்கு இவங்க உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப வலிமையான கூட்டணியாக இருக்குது. மக்கள் மத்தியில் திமுக மேலே பெரிய ஒரு அதிருப்தி உண்டாகிருக்கு. இதெல்லாம் உணர்ந்து இருக்குது. உளவுத்துறையும் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. வரக்கூடிய கருத்து கணிப்பும் திமுகவிற்கு எதிராகவே இருக்குது, என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாகவே இருக்குது. இதெல்லாம் பார்த்து திமுக பயத்தில் இருக்காங்க. மேலும் பயத்தை இந்த வேட்பாளர் பட்டியல் கொடுத்துருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு மாபெரும் ஒரு பொறுப்பை தேசிய பாஜக தலைமை கொடுத்துருக்கு. தமிழகம் முழுக்க வெற்றி பெறுவதற்கான பணியை பொறுப்பை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருக்கு. அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுக்க நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறார். இந்த பட்டியலை அவரோட சமூக வலைதளங்களில் பதிவு செய்து அதுக்கு மேலே அவர் கொடுத்த கருத்து இதுதான். தமிழக பாஜக வேட்பாளர்களின் பட்டியலை போட்டு அதற்கு மேலே அவரே போட்டிருந்தாரு, நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன், நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள், நமது கூட்டணி கட்சியினரும் வெற்றி பெற நம்ம உழைப்போம் அப்படின்னு சொல்லிலாம் அவர் போட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்களுக்கு ஏதோ ஒரு தொகுதியை கொடுத்து அங்கே மட்டுமே அவரை வேலை செய்ய விடுவாங்க, நம்ம சேஃப்டிப்பா அப்படின்னு சொல்லி திமுக நினச்சாங்க. தமிழகம் முழுக்க உங்களை புரட்டி எடுக்க, புயலால் சுழட்டி அடிக்க அண்ணாமலை அவர்கள் வருகிறார் அப்படின்றது தான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கிறாங்க. அதனால தான் பயந்து போய் இதெல்லாம் இப்படி ஏதாவது திரித்து இவங்க செய்திகளாக போட்டுட்ருப்பாங்க தமிழக மக்களே.
இதெல்லாம் நீங்கள் வந்து சீரியல் பார்த்து அழுதது போய் இப்போ சன் நியூஸ் பார்த்து அழுகிற காலத்தை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிர்வாகமும் திமுகவும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் நம்பாதீங்க. உண்மை என்ன அப்படின்றது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே வரக்கூடிய தேர்தலில் நல்ல முடிவாக எடுங்க. தமிழகம் வெற்றி பெற வேண்டும். தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். தமிழகம் சுதந்திரம் அடைய வேண்டும். தமிழக பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னா கடன்ல இருந்து மீளணும். தமிழகம் கடகார மாநிலம்டா அப்படின்ற பேர் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நல்ல முடிவாக எடுப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ணாமலை இருக்கிறார்.